வணக்கம். பூவே புன்னகை சிந்துங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? மந்தை வெளிக்கும் மயிலாப்பூருக்கும் இடையே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு பார்த்து வைத்திருந்தாள் சிநேகிதி. ஒரு பெட்ரூம், ஹால், சிறிய கிச்சன், பால்கனி, குளியலறை, டாய்லெட் என்று 500 சதுர அடி வீடுதான். திருச்சி வீட்டில் கால் பங்குதான். இருந்தாலும் ஏரியா நல்ல ஏரியா என்பதால் வாடகை சற்றே அதிகம்தான். அப்படி போனால் கபாலி கோவில், அதை ஒட்டி குளத்தங்கரை பஸ் ஸ்டாப், அதுக்கு அந்த பக்கம் லஸ் கார்னர், இந்த பக்கம் அடையார். லெஃப்டில் போனால் சாந்தோம்னு எல்லா முக்கியமான இடமும் கிட்ட கிட்ட தான். உன் அதிர்ஷ்டம், நீ மெயில் அனுப்பின சமயம் இந்த வீடு காலியாகவும் அப்பாட்ட சொல்லி உடனே டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். சிநேகிதி ஸ்தல புராணம் சொல்லிவிட்டு கிளம்ப கிருத்திகா அவளுக்கு நன்றி சொன்னாள். ஊர் விட்டு ஊர் வந்ததற்கு அருகில் அழகான கோவிலாவது அடிக்கடி பார்க்க கிடைத்தது என்று அம்மாவுக்கு திருப்தி. அது மட்டுமல்ல, தெற்கு மாடவீதியில் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைத்ததில் கூடுதல் சந்தோஷம். தினமும் கோவிலுக்கு சென்று காற்றாட அமர்வதும் வரும்போது காய்கறிகள் வாங்கி வருவதும் வாடிக்கையாயிற்று. புது ஊரும் சூழலும் புது புது மனிதர்களின் சிநேகமும் அவளை மிகவும் மாற்றியிருந்தது. எப்போதும் உம்மென்று இருப்பவள், அளந்து பேசுகிறவள் இப்போது நிறைய பேச ஆரம்பித்திருந்தாள். ஆஃபீஸ் விட்டு வரும் பெண்ணிடம் கோவிலில் தான் கேட்ட கண்ட கதைகளை எல்லாம் சொல்லி சிரிப்பது வழக்கமாயிற்று. அம்மாவின் மாற்றம் கிருத்திகாவுக்கும் சந்தோஷமாக இருந்தது. நல்ல சம்பளம் தவிர திருச்சி வீட்டு வாடகை என்று பணமும் தாராளமாகவே வந்ததால் வாழ்க்கை பிரச்சனைகளின்றி இனிமையாக நகர்ந்தது. குரு மெயில் அனுப்பியிருந்தான். ஒரு நாள் ட்ரைனிங் நல்லபடியாக முடிந்ததாகவும் கேரளாவில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் சப் கலெக்டராக போஸ்டிங் போட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தான். டியூட்டியில் சேர்வதற்கு முன் வீட்டிற்கு வருவதாக தெரிவித்திருந்தான். குரு வராமா? கண்டிப்பாக 3 நாள் இங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு நாள் நாம் காஞ்சிபுரம் போயிட்டு வந்துடலாம், சரியா? காமாட்சி அம்மனை பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தியே. அவள் சொல்ல அம்மாவின் முகம் மாறியது. என்னம்மா, அவன் எதுக்கு வரான் இங்கே? ஏம்மா, ஏன் இப்படி கேட்குற? அவன் இங்கே வராமல் எங்கே போவான்? இதை பார் கீர்த்தி, அதெல்லாம் வேணாம், போரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரு. இந்த பாழா போன நட்பால் உன் கல்யாணம் நின்னதும் உங்கள் அப்பா செத்ததும் போரும். இப்போ தான் உன் ஜாதகத்தை 4 பேர்கிட்ட கொடுத்து வரன் தேடிட்டுருக்கேன். இந்த முறையாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன் கல்யாணம் நடந்து நீ நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறேன். என் நினப்பில் மறுபடியும் மண்ணள்ளி போட்டுறாத, சொல்லிட்டேன். கிருத்திகா விக்கித்து போய் அம்மாவை பார்த்தாள். சில நிமிடங்கள் மௌனமாக கழிந்தது. திடீர்னு என்ன பேச்சுமாயுது? சற்று பொறுத்து கேட்டாள். நடந்ததெல்லாம் உனக்கு மறந்துள்ளையே? அதுக்காக எப்போ ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்துதோ அப்போவே அந்த விஷயத்தை கட் பண்ணி விட்டுடுறது தான் புத்திசாலிகளோட லட்சணம். நான் புத்திசாலி இல்லை. கல்யாணம் ஆகணும்னு எண்ணமே உனக்கு இல்லையா? அதையும் இதையும் ஏன் சம்மந்தப்படுத்துகிற? நானாடி சம்மந்தப்படுத்துகிறேன். வரவங்க எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடையிறாங்க. இதை பார் கீர்த்தி, ஆண் பெண் நட்பை இன்னமும் உலகம் ஏற்றுக்கலை. படித்தவங்க பணக்காரங்கன்னு நினச்ச அந்த சூர்யாவே இன்னும் 50 வருஷம் பின்னால் எல்லாம் இருந்தான். ஒரு சூர்யாவை வச்சு ஏன் எல்லாரையும் எடை போடுற? உலகத்தில் நல்ல ஆம்பளை இல்லாமல் போயிட மாட்டான், கவலைப்படாத. பைத்தியக்காரத்தனமாக பிடிவாதம் பிடிக்காத, சொல்லிட்டேன். ஏம்மா, ஏன் கத்துற? 5 வயசுலேருந்து குருவும் நானும் கல்மிஷம் இல்லாமல் பழகிட்டு வரோன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு என்ன இப்போ? என்னவா? 5 வயசுலேயே எங்கள் நட்பை நிறுத்தி இருக்கிறது தானே. அவனோட பழகக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வளர்த்துருக்க வேண்டியதானே. நான் அவனோட சரிக்கு சரியாக கோலி குண்டும் கிட்டி புல்லும் கிரிக்கெட்டும் விளையாடினப்போ எல்லாரும் ஏன் ரசித்து சிரிச்சிங்க? அது குழந்தை பருவண்டி. இப்போவும் எங்கள் மனசு பளிங்கு மாதிரி தாம்மா இருக்குது. உங்கள் பார்வையில் தான் 1000 கரைகள். அப்படியே வச்சுக்கோ. நான் கூட தான் என் குழந்தை பிராயத்தில் என் வயசத்தான் ஆண் குழந்தைகளோட விளையாடி இருக்கேன். அந்த பசங்க யாருன்னு கூட இப்போ தெரியாது. அது அந்த வயசோட சரி. தேவையில்லாத விஷயங்களை கடைசி வரை கட்டிட்டாழணுன்னு ஆசைப்பட்டா கஷ்டம்தான் எல்லாருக்கும். குருவோட நட்பை தேவையில்லாதுன்னு என்னால் உதற முடியாதுமா. நட்புங்கிற விஷயத்தை நான் மதிக்கிறேன். சரி, அப்போ அவனையே கட்டிக்கன்னா அதுக்கும் முடியாதுன்னா எப்படி? இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, அவனையே உனக்கு கட்டி வைக்கிறேன். மாப்பிள்ளைங்கிற உரிமையில் அவன் இங்கே தாராளமாக வரட்டும். ஜாம் ஜாம்னு அவனுக்கு மரியாதை செய்கிறேன்.
கிருத்திகா சோர்ந்து போனாள். இவர்கள் மாறவே மாட்டார்களா? மனிதர்களே இல்லாத இடத்திற்கு போய்விட மாட்டோமா என்றிருந்தது அவளுக்கு. மனசு முழுக்க பாரத்தோடு மறுநாள் ஆஃபீஸுக்கு போனவளுக்கு வேலையே ஓடவில்லை. குருவை வரவேண்டாம் என்று எப்படி சொல்வது? அப்படி சொன்னால் அவனால் தான் கல்யாணம் நின்றுவிட்டது என்று அவளும் ஒப்புக்கொண்டார் போலல்லவா ஆகிவிடும். தவித்தாள் அவள். வேலையா இருக்கியா சூர்யா? வீட்டுக்கான வரைபடம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்த சூர்யா அப்பாவின் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். என்னப்பா சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? முதல் விஷயம், நான் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்ன பிஸ்னஸ்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான். ரோஸ்வுட்டில் இத்தினூண்டு பொம்மை செய்கிறதுலேருந்து பெரிய பெரிய ஃபர்னிச்சர் செய்கிறது வர வேலை நடக்குது. பையனோட ஃபாரினில் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கானா. ஃபேக்ட்ரியை வித்துட போகிறதா சொன்னான். நான் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தேன். நாமளே அதை வாங்கி நடத்தினா என்னன்னு தோணிச்சு. உன் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவை சொல்கிறதா சொன்னேன். நீங்கள் சொன்னால் சரிதான். இன்னொரு விஷயம் என்ன? அது உன் கல்யாண விஷயம். இன்னொரு நல்ல வரன் வந்திருக்கு உனக்கு. அவன் அப்பாவை திகைப்போடு பார்த்தான். நான் நல்லா விசாரிச்சிட்டேன். பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லை. அவன் முகம் சுருங்கியது. என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன? வயசாலியா உனக்கு? ஒரு கல்யாணத்தை வேணான்னு நிறுத்திட்ட. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதே ரிஸ்க்குன்னு நினச்சா எப்படி? நான் அப்படி சொன்னேனா? அப்போ இந்த வரனை ப்ரொசீட் பண்ணலாமா? ஜாதகம் சேர்ந்துருக்கு. எப்போ பெண் பார்க்க வரீங்கன்னு பிடுங்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லிடவா? சூர்யா சற்று நேரம் மௌனமாக இருந்தவன் பிறகு சரி போவோம் என்றான். குட். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நம்ம புது ஃபேக்ட்ரியை வாங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். உங்களால் முடியும்னா வாங்குங்கப்பா. எனக்கு என் வேலையே அதிகம். நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. அப்பா கிளம்பினார். அடுத்த 2 நாள் ஃபேக்ட்ரி விஷயமாக பல இடங்களுக்கு அலைந்தார். ஃபேக்ட்ரியின் இன்சூரன்ஸ் விஷயமாக அந்த தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சென்றார். கிருத்திகாவை அதிகாரி என்ற முறையில் அங்கு சந்தித்ததும் ஒரு வினாடி திகைத்து நின்றார் அவர். தன் கண்களையே நம்ப முடியாமல் விழி பிதுங்க அவளை பார்த்தார். ஆச்சரியப்பட்டது போதும். உட்காருங்க சார். அவள் சொன்னதும் சட்டென்று சுதாரித்து கொண்டு அமர்ந்தார். எப்படிமா இருக்க? பார்க்குறீங்கல்ல, நல்லாத்தான் இருக்கேன். அப்பா அம்மா எல்லாரும் சௌக்கியம் தானே? அம்மா சௌக்கியம். அப்பாவும் சௌக்கியமாக தான் இருப்பார்னு நம்புகிறேன், சொர்க்கத்தில். அவர் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தார். அப்பா, பயப்படாதீங்க, நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட மாட்டேன். அவரால் கல்யாணம் நின்று போன அதிர்ச்சியை தாங்க முடியல, போயிட்டார். அவர் ஒரு க்ஷணம் கண்ணை மூடிக்கொண்டு வருத்தப்பட்டார். தன் பிள்ளைதானே எல்லாவற்றிற்கும் காரணம் என்ற உறுத்தல் ஏற்பட்டது. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் பிள்ளைதாமா எல்லாத்துக்கும் காரணம். அவனுக்குள்ள இப்படி ஒரு அல்ப புத்தி இருக்கும்னு நானே நினைக்கல. அந்த நிமிடம் நான் அவனை மிரட்டி என் வழிக்கு கொண்டு வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருப்பேன். என் வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட்டிருப்பான். ஆனால் நான் வேணும்னு தான் அப்படி செய்யலை. சந்தேகம் தன்னையே அழிச்சிடுன்னு வாங்க. அவன் சந்தேகம் உன்னை எதுக்கு அழிக்கணும்னு தான் விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட நீ கஷ்டப்படுறத விட அந்த கல்யாணம் நின்று போகிறதே நல்லதுன்னு நினச்சேன். அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் நான் உன் பக்கம்தாம்மா. அவள் வியப்போடு பார்த்தாள் அவரை. என் பிள்ளை தான் குற்றவாளின்னு எனக்கு நல்லா தெரியும். இது விஷயமா உங்கள் அப்பா கிட்டேயும் உங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு ஏற்பட்ட பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து நஷ்டஈடாக ஒரு தொகையை உங்களுக்கு தரணும்னு உங்கள் வீட்டுக்கு கூட வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீ வேலை கிடச்சி இங்கே வந்துட்டதா சொன்னாங்க. இந்த பெரிய சிட்டியில் உங்களை எங்கே பார்க்க போகிறோன்னு வருத்தப்பட்டேன். கடவுள் என்னை சோதனை பண்ணலை. இந்த இடத்துல உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு புது பிஸ்னஸில் என்னை இறக்கி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அவர் புன்னகைத்தார். அவர் நல்லவர் என்பது புரிந்ததும் அவள் முகத்தில் இறுக்கம் குறைந்தது. என்ன சாப்பிட்றீங்க அங்கிள்? காப்பியா இல்லை ஏதாவது ஜூஸ் சொல்லவா? ஏதோ ஒன்று. அப்புறம் சொல்லுமா, உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கார்? பாவம், நல்ல பையன். அவங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும். கிருத்திகா நெகிழ்ந்து போனாள். அவள் விழியோரம் 2 நீர் முத்துக்கள் திரண்டது. என்னம்மா? பதறினார் அவர். அழல அங்கிள், ஆஸ்வாசம் இது. அட்லீஸ்ட் நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப நன்றி.
ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து என் பிள்ளைக்கு நண்பர்கள் கம்மி கிருத்திகா. படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், இந்த வெறி மட்டும்தான். படிக்கிற வெறி, அப்புறம் சம்பாதிக்கிற வெறி, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும். இதை தவிர வேறு ஒரு சிந்தனையும் கிடையாது அவனுக்கு. யாரோடையாவது பழகினா கூட அது பிஸ்னஸ் லைஃப் தான். வீட்லேயும் அவன் பழகிற அளவுக்கு பெண்கள் கிடையாது. அதனாலேயே ஆண் பெண் நட்பை பற்றியோ அதோட நல்ல விஷயங்களை பற்றியோ அவனுக்கு அனுபவம் இல்லாமல் போயிடுச்சு. விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. விளையாட்டில் ஆர்வம் இருந்தாலாவது நண்பர்கள் கிடைப்பாங்க. இவனுக்கு அதுலேயும் ஆர்வம் இல்லை. எப்போதும் தனிமையில் தான் இருப்பான். அவனை அப்படி இருக்க விட்டது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது உங்கள் நட்பை அவன் சந்தேகப்பட்ட பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. பட் இட் இஸ் டூ லேட். உங்கள் அம்மாவோட இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவர் வேதனையோடு நிறுத்தினார். சற்று நேரம் அங்கு கனத்த மௌனம் நிலவியது. நான் வருத்தப்படுறதை விட்டுட்டேன் அங்கிள். நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எதையும் தடுத்து நிறுத்துகிற சக்தி நமக்கு இல்லை. அதை தைரியமாக சந்தித்து கடந்து போக முயற்சிக்கிறது தான் விவேகம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை விடுங்க. உங்கள் பிள்ளை எப்படி இருக்கார்? கல்யாணம் ஆயிடுச்சா இப்போ? இன்னும் இல்லை. நான் நஷ்ட ஈடாக பணம் தந்தா வாங்கிக்குவியாம்மா? எங்கள் அப்பா தான் வேணும்னு எங்கள் அம்மா கேட்டா. ப்ளீஸ்மா, என்னை குத்தி காட்டக்கூடாது. நான் திமிரெடுத்து போய் பணம் தரலை. உண்மையான வருத்தத்தோடு தரேன். இல்லை அங்கிள், வேணாம். நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயமா தோணுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்தா போதும். சர்வசாதாரணமாக அவள் இப்படி சொன்னதும் அவர் மலைத்து போனார். அந்த வார்த்தைகள் அவள் மீது மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தியது. தன் பிள்ளை எப்பேற்பட்ட துரதிர்ஷ்டசாலி என்ற வருத்தமும் கூடவே ஏற்பட்டது. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நேரம் கிடைச்சா போதும், இந்த ஃப்ரெண்டு உன் கூட பேச வந்துடுவேன். போதுண்டா சாமி, இனிமே வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு. அவர் சிரிக்க அவளும் சிரித்தாள். அதன் பிறகு அவர் தான் வந்த காரியம் பற்றி பேசினார். அவளை சந்தித்து மனம் விட்டு பேசிய சந்தோஷத்தோடு அங்கிருந்து கிளம்பினார். அவளை சந்தித்ததை பற்றி பிள்ளையிடம் மூச்சு கூட விடவில்லை. ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்ப்பது தொடர்பாக அவர் ஏதேனும் சொல்லுவார் என்று நினைத்த சூர்யா அவர் எதுவும் சொல்லாதது கண்டு குழம்பினான். பொறுத்து பொறுத்து பார்த்தவன் சாப்பிடும்போது அவர் வாயை கிளறினான். ஏன்பா, ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடி முடிஞ்சுதா? ஓஎஸ். ஃபேக்ட்ரி வேலையில் ரொம்ப பிஸியோ? பிஸி தான். ஏன் கேட்குற? இல்லை, சண்டே எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க, அப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. சாரிடா சூர்யா, அந்த வரன் ட்ராப் ஆயிடுச்சு, சொல்ல மறந்துட்டேன். ஏன்பா? ஏற்கனவே ஒரு பெண்ணோட உனக்கு நிச்சயமாகி கல்யாணம் நின்று போன விஷயத்தை மறைக்கிறது தப்புன்னு நடந்ததை நடந்தபடி அவங்கக்கிட்ட சொன்னேன். உங்கள் பிள்ளைக்கு கேன்சர் இருந்தால் கூட பரவாயில்ல, கட்டிக்க பயப்பட மாட்டேன். ஆனால் அதை விட பெரிய நோயாச்சே சந்தேகம், எனக்கு பயமாக இருக்குது, வேணாம் அங்கிள்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. சூர்யாவின் முகம் அஷ்டகோணல் ஆயிடுச்சு. அப்பாவை வெறித்து பார்த்தான். இதெல்லாம் யார் சொல்ல சொன்னது உங்களை? அது எப்படி சூர்யா? நான் ஒன்றும் இல்லாதது பொல்லாததை சொல்லலையே. நாம் சொல்லாட்டி நாளைக்கு வேறு யார் மூலமாவது தெரியாமையா இருக்க போகிறது? அது அசிங்கம் இல்லை. கல்யாண விஷயத்தில் பொய்கள் வேணாங்கிறது என்னோட அபிப்பிராயம். எந்த வரன் வந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லத்தான் வேணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு கழுத்தை நீட்டுறது தான் அந்த பெண்ணுக்கும் நல்லது. அப்படின்னா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆக போகிறதில்ல. அதுக்காக உண்மைகளை மறைச்சு கல்யாணம் பண்ண சொல்றியா? என்னால் அது முடியாது. அவன் அவரை முறைத்து பார்த்துவிட்டு ஆத்திரத்தோடு எழுந்து சென்றான். அவன் போன பிறகு அவர் முகத்தில் புன்னகை பரவியது. சென்ட்ரல் ஸ்டேஷனின் கும்பலில் குருவை கண்டுபிடித்து சந்தோஷமாக கை குலுக்கி அவனை வரவேற்றாள். இப்படி இருக்க கீர்த்தி? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ என்ன கொஞ்சம் டல் அடிச்சிட்ட? சப்பாத்தியாக போட்டு வாட்டிட்டாங்களா? அதெல்லாம் இல்லையே. சொல்லப்போனால் ட்ரைனிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மனசு உடம்பு எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக ட்ரிம்மாக இருக்குன்னு சொல்லலாம். நீ கூட ஐஏஎஸ் எழுதியிருக்கலாம் கீர்த்தி. உன் மூளைக்கு முதல் ஆளாக பாஸ் பண்ணியிருப்ப. மூளைக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்க குரு? கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிவிட்டு நாலாந்திர அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து சல்யூட் அடிச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கலப்பா. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. நேர்மையான முறையில் அவங்க தன் கடமைகளை யாரோட குறுக்கீடும் இல்லாமல் செய்ய இன்னும் கூட அவங்களுக்கு சட்ட ரீதியான சுதந்திரங்களை கொடுக்கணுங்கிற.
முக்கியமாக அவங்கள அரசியல்வாதிகள் பந்தாடுறது முதல்ல நிற்கணும். நானும் நீயும் பேசி என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக இது நடக்க போகிறதில்ல. முடிஞ்ச வரை நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சல்யூட் அடித்து தான் ஆகணுங்கிற நிலைமை வந்தால் பேசாமல் இந்த வேலையை உதறிட்டு திருச்சியில் இருக்கிற எங்கள் நிலத்தில் விவசாயம் பண்ண இறங்கிடுவேன். விவசாயிகளுக்கு சல்யூட் அடித்தா புண்ணியமாவது உண்டே. அவன் சிரித்தான். ஆக நம்ம நாடு சுதந்திர நாடா? நமக்கெல்லாம் முழு சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்லையான்னே சந்தேகமாக இருக்குது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகளின் அராஜகம், அவங்க ஆசீர்வாதத்தோட ரவுடிகளின் அட்டகாசம், இன்னொரு பக்கம் தீவிரவாதம். காலையில் பேப்பர் பிரிக்கவோ டிவியில் நியூஸ் பார்க்கவோ கூட பயமாக இருக்குது. பட்ட பகலில் கேஷுவலாக கொலை பண்ணிட்டு போகிறாங்க. நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு புரியல. அடுத்த ஜெனரேஷனை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அரசியல் பிரச்சனை, தீவிரவாதம், ரவுடிகள், பண பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனைன்னு எவ்வளவோ பிரச்சனைகளை அவங்க சமாளிக்கணும். இன்றைக்கி இவ்வளோன்னா நாளைக்கு இன்னும் அதிகமாக இல்லை ஆகும் எல்லாம். கிருத்திகாவின் குரலில் உண்மையான கவலை கலந்திருந்தது. கலியுகத்தில் மனுஷனுக்கு மனுஷனால தான் ஆபத்துன்னு எழுதி வச்சிருக்கேன். அதன்படி தானே நடக்கும். ஒருத்தரை அழிச்சுக்கிட்டு தான் மனித குலம் அழியுமோ என்னமோ. குருவின் குரலிலும் வருத்தம் தெரிந்தது. அம்மா எப்படி இருக்காங்க கீர்த்தி? சென்னைக்கு வந்த பிறகு நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என் மேலே இன்னமும் வருத்தம் இருக்குதானே அவங்களுக்கு? நீ என்ன தப்பு செஞ்ச வருத்தப்பட? ஆனால் நீ சொல்கிறது சரிதான் குரு. மறுபடியும் நீ வரதோ நாம் பழகிறதையோ அவங்க விரும்பலை. இப்போ நாம் உங்கள் வீட்டுக்கு போனால் அனாவசிய பிரச்சனைகள் தானே கீர்த்தி. நான் வரணுமா? கண்டிப்பாக வரணும். நம்ம மனசுக்கு மட்டும் நாம் மரியாதை கொடுத்தா போதும் குரு. மனசாட்சிக்கு பயப்பட்டால் போதும்னு நினைக்கிறேன். அம்மான்ற உறவு இதுக்கெல்லாம் மேலே கீர்த்தி. அவங்களுக்கு விருப்பம் இல்லாததை நாம் செய்யக்கூடாது. அப்படின்னா நம்ம நட்பை முறிச்சுக்க வேண்டியிருக்குமே. நீ ரெடியா? கஷ்டந்தான். ஆனால் அம்மாக்காக நாம் அதுக்கும் தயாராக இருக்கணும் கீர்த்தி. அம்மாவோட தீர்மானம் தப்பாக இருக்கும்போது நாம் அதுக்கு தயாரானா நாமளே அதை தப்புன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் குரு. நம்மளை அவங்க புரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் வேணால் யோசிப்போம். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாம் ஏன் நட்பை கைவிடணும்? அதுக்கு அவசியமே இருக்காதே. இப்போ எங்கே போகிறோம் சொல்லு? சந்தேகமே வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு தான். உன் முகத்துக்கு நேராக தன் விருப்பமின்மையை நிச்சயம் எங்கள் அம்மா வெளிக்காட்ட மாட்டாங்க. நீயும் கேஷுவலாக இரு. கீர்த்தி ஆட்டோ ஒன்றை நிறுத்தி அவனோடு ஏறிக்கொண்டாள். அவள் சொன்னது போல் மனசுக்குள் ஒரு கோபம் ஏற்பட்டாலும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல் குருவை வரவேற்றாள் அம்மா. அவன் பயிற்சி பற்றி விசாரித்தாள். மிக சாதாரணமாகவே அவள் சமைத்திருந்தாலும் அவன் பசிக்கு அவை மிகச் சுவையாக தெரிய, பிரமாதம் ஆண்டி என்று பாராட்டியபடி ரசித்து சாப்பிட்டான். அந்த பாராட்டில் சற்றே நெகிழ்ந்து போனாள் அம்மா. நெகிழ்ச்சி அவன் பாராட்டியதால் அல்ல, மிக சுமாராகவே தான் சமைத்திருந்தும் பெருந்தன்மையாக மனம் விட்டு அவன் உண்மையாக பாராட்டியதுதான் அவளை நெகிழ்த்தியது. அவன் நல்லவன் என்பதிலோ தன் மகளுக்கும் அவனுக்கும் இடையில் நட்பு தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை என்பதிலோ அவளுக்கு துளியும் சந்தேகம் கிடையாதுதான். இந்த உலகம் ஆண் பெண் நட்பை வர்ண கண்ணாடிகள் அணிந்தே பார்ப்பதால், அதனால் பெண்ணின் கல்யாணமே நின்று போனதால் தான் அவள் அதை வேண்டாம் என்றாளே தவிர மற்றபடி சந்தேகத்தினால் அல்ல. எனவே குருவிடம் அவளால் முகத்தை காட்டவோ அவனை இனி இங்கே வராதே என கூறவோ முடியவில்லை. முதல் நாள் 1-2 வார்த்தை மட்டுமே பேசினவள் மறுநாள் இறுக்கம் குறைந்து கலகலப்பாக பேசினாள். திட்டமிட்டபடி மூவரும் கால் டாக்ஸி ஒன்றை அமர்த்தி கொண்டு காஞ்சிபுரம் கோவில்களுக்கு சென்று வந்தனர். ஆசைப்பட்டபடி IAS ஆயிட்ட, அடுத்தது கல்யாணம் தானே, பொண்ணு பார்க்குறாங்களா வீட்டில்? திரும்பி வரும்போது கேட்டாள் அம்மா. பார்க்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் குரு, ட்ரைனிங்கில் யார் மேலேயும் LOVE எல்லாம் வரலையா? கீர்த்தி கிண்டலாக கேட்டாள். இதுவரை அப்படி எதுவும் இல்லை. இனிமே எப்படியோ யாமறியேன் பராபரமே. அப்போ லவ் பண்ணுவேன்னு சொல்லு. லவ்வுங்கிறது இயற்கையாக பொங்கணும், உள்ளே வச்சு திணிச்சிக்க முடியாது. எனக்கு என்னமோ நீ லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு தோணுது. அருள்வாக்கா? வலிச்சிட்டா உடனடியாக ஆசிரமம் ஒன்றும் ஆரம்பிச்சிட மாட்டேன். கண்ணி வைக்கிற நேரத்தில் கோடீஸ்வரி ஆயிடலாமே. எப்பா, இதுக்கே யார் மேலேயாவது லவ் பொங்கினா கூட தண்ணி ஊற்றி அணைச்சிட போகிறேன். நாட்டில் இருக்கிற ஆசிரமம் போராதாக்கும். பாவி, அப்படியெல்லாம் செஞ்சு ஒரு பொண்ணை ஏமாத்திடாத. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்.
சில விஷயங்களை அவ்வளோ சுலபமாக அடக்கிட முடியுமாக்கும். அவன் சிரிக்காமல் சொல்ல அவள் அடக்க முடியாமல் சிரித்தாள். வண்டியை ஓரமாக நிறுத்த சொல்லு குரு, என்னால் இதுக்கு மேலே அடக்க முடியாது. அம்மா சொல்ல சிரிப்பு இன்னும் அதிகரித்தது. அம்மா இப்படி சிரித்து எவ்வளோ நாளாச்சு? அம்மா இறங்கி போனதும் சொன்னாள் கிருத்திகா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லலையே குரு, அந்த சூர்யாவோட அப்பாவை நான் பார்த்தேன் தெரியுமா? குரு வியந்தான். கிருத்திகா விவரமாக கூறினாள். அம்மா கிட்ட இன்னும் நான் சொல்லலை, புரிஞ்சுக்காம டென்ஷன் ஆயிடுவா. பாவம், அந்த மனிதர் நல்லவர் தான். இப்போ உன்னாட்டம் அவரும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. சூர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? இன்னும் இல்லையா? ஒருவேளை தன் தவறுக்கு வருந்தி சூர்யா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நீ அவரையே கல்யாணம் பண்ணிப்பியா கீர்த்தி? எடுத்த எடுப்பில் இப்படி ஒரு தர்ம சங்கடமான கேள்வியை அவன் கேட்டதும் கீர்த்தி என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் மௌனமானாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.